51 பேர் இறந்ததுக்கு அரசு வேலை கொடுத்துருக்காங்க மாதிரி தூத்துக்குடி ஸ்டெர்லைட் இறந்தவங்களுக்கு வந்து அரசு வேலை இல்லை கண்டிப்பாக எந்தெந்த நேரத்தில் என்னென்ன செய்யணும்னு சொல்லி முதல்ல ஆலோசித்து பண்ணுவார். இது மாதிரி பல துரோகங்கள் மக்களுக்கு அங்கங்கே செய்யப்படும். நிறைய நிகழ்ச்சியில் மக்களுக்கு வந்து துரோகம் செய்யப்படும். அந்த நிகழ்ச்சியெல்லாம் நடந்து கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆச்சு. இதை பற்றி பேசிய திமுக வந்து அதில் குற்றம் சாட்டப்பட்ட அதிகாரிகள் மீது கூட, அந்த கமிஷனில் குற்றம் சாட்டப்பட்ட அதிகாரிகள் மீது கூட தேவையான நடவடிக்கை எடுக்கும் திமுக. ஸோ கண்டிப்பாக எங்கெங்கெல்லாம் பொதுமக்களுக்கு என்ன தேவையோ அதை முதல்வர் ஆராய்ச்சி தேவையான நேரத்தில் செய்வாங்க. பணி நியமன விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான குற்றச்சாட்டை எல்லா எதிர்கட்சியில் இருக்கிற மூத்த தலைவர்கள் கூட எல்லா பேரும் எதிர்கட்சியில் திமுக தான் சொல்லுவாங்க. எதிர்கட்சியில் எல்லா மூத்த தலைவர்கள் வெறும் திமுக மட்டும். எப்படி இது சாத்தியமாகும்? இப்போ வந்து அதாவது யோகி பாபு வந்து இந்த மாதிரி விவரங்கள்ல போய் அங்கே யாராவது மயக்கம் போட்டு இறந்தாங்கன்னா அவங்களுக்கும் பணி இது கொடுத்தீங்களான்னு சிவசங்கர் கேட்குறாங்க. இல்லை எல்லாருக்கும் அதாவது இது வந்து கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய சதியின் வேலையால் இவ்வளோ பெரிய உயிரிழப்பு நடந்துச்சு. மிக கொடுமையான ஒரு விஷயம். கண்டிப்பாக அரசாங்கம் வந்த பிறகு, அண்ணன் விஜய் அவர்கள் தலைமையான அரசாங்கம் வந்த பிறகு இழந்த குடும்பத்தினருக்கு கண்டிப்பாக இழப்பீடு, அவங்களுக்கு தேவையான இழப்பீடு கட்சி சார்பாக வழங்கப்பட்டது. அவருக்கு வேலை வாய்ப்பும் கண்டிப்பாக வழங்க வேண்டும் என்பது. ஏன்னா இது மிகப்பெரிய உயிரிழப்பு, ஒரு சதி திட்டத்தால் நிகழ்த்தப்பட்டது. கண்டிப்பாக இதை யாரும் மறக்க மாட்டோம். கண்டிப்பாக அது வந்து அரசாங்கத்தின் முதல்வரின் முடிவு. அது யாரும் அதை தடுக்க முடியும். சார், அதே மாதிரி இடைத்தேர்தலை மையப்படுத்தி தான் இந்த பணி ஆணைகளை கொடுத்துருக்காங்க. அதற்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. இடைத்தேர்தல் நாங்கள் தான் சொல்கிறோமே, நாங்கள் ஒட்டுமொத்த கட்சியும் எப்போவும் தேர்தலை சந்திக்க தயாராக இருக்கிறோம். அதில் ஏன்னா மக்களுடைய ஆதரவு இருக்குது. மக்களுக்காக தான் நாங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தேர்தலுக்காக செய்கிற காலங்கள்லாம் போயிடுச்சு. மக்களுக்கு எது நல்லது, யாருக்கு செய்யணும், எந்த கட்சி நல்ல கட்சி, யார் மக்களுக்காக செய்கிறாங்கன்னு மக்களுக்கு தெரியும். இதெல்லாம் பார்த்து மக்கள் எனக்கு எதுவும் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. மக்களுக்கு தெரியும் யார் மக்களுக்காக செய்கிறா, யார் உண்மையான தலைவர், யார் சுயநலவாதிகள், யார் ஊழல்வாதிகள், மக்களுக்கு நல்லா தெரியும். இதற்கும் அதற்கும் சம்மந்தமே கிடையாது. அந்த பணி நியமன ஆணை கொடுத்தது சரிதான். கண்டிப்பாக சரிதான். உயிரிழப்பு சம்பவத்தில் வந்து யார் ஓடுனாலும் உண்மையான கரூர் மக்களுக்கு தெரியும் அப்படின்னு இல்லை, நாங்கள் தான் கேள்வி கேட்டோம். அதாவது எஸ்பிக்கே தெரியல. கரூரில் வந்து எஸ்பி என்னோட தான் இருந்தார். எஸ்பி என்னோட தான் இருந்தார். நானும் எஸ்பியும் ஒன்றா தான் இருந்தோம். எஸ்பிக்கே தெரியாத விஷயம் செந்தில் பாலாஜிக்கு எப்படி தெரிஞ்சு? எஸ்பிக்கே தெரியாது சம்பவத்தில் யார் உயிரிழந்தாலும், இல்லை ஹாஸ்பிட்டல் எவ்வளோ பேர் இருக்காங்க. எஸ்பிகிட்ட நானும் கேட்டேன், என்னாச்சு, ஏதாவது டிசாஸ்டரா, ஏதாவது யாருக்காவது ஏதாவது உடம்பு சரியில்லையா, ஏதாவது விழுந்துருச்சா, ஏதாவது செவர் எதாவது விழுந்துருச்சா அப்படின்னு கேட்டேன். இல்லை அந்த மாதிரி எதுவும் இல்லை, ஒன்றும் இல்லை சார், 2-3 பேர் மயக்கம் போட்டிருக்காங்கன்னு சொன்னார். எஸ்பிக்கே தெரியாத விஷயம் செந்தில் பாலாஜி உடனே எப்படி போச்சு? செந்தில் பாலாஜி பக்கத்தில், அதாவது இவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய தலைவர், அவரோட நிகழ்ச்சி நடக்குது, எல்லாரும் பக்கத்துலேயே ரூம் போட்டு காத்துட்டு இருந்தார். செந்தில் பாலாஜி ஜிஹெச்சுக்கு பக்கத்துலேயே ரூம் போட்டு காத்துட்டு இருந்தாரா? எப்படி உடனே 5 நிமிஷத்தில் அங்கே அந்த இடத்துக்கு வந்தார்? மற்ற ஊர்கள்லாம் வந்து அவங்க வீட்டில் இருப்பாங்க, இல்லை டிவியில் பார்ப்பாங்க. ஏன்னா அன்றைக்கி கூட்டம், அந்த நகர் முழுவதும் கூட்டம் இருக்கும், நகர் முழுவதும் மக்கள் இருப்பாங்க. அப்போ அதையும் தாண்டி இவர் எதிர்க்க அங்கே காத்துக்கிட்டு இருந்தார். ஸோ நிறைய விஷயங்கள், அதாவது திமுக மாதிரியான கட்சிக்கு நிறைய கேள்விகள், இன்னும் பதில் தெரியாத கேள்விகள் நிறைய இருக்குது. இதே தான் ஒன்றும் இல்லை. ராஜீவ்காந்தி அவர்கள் இறந்த பொழுது திமுக தலைவருடைய கூட்டம் அன்னைக்கு வந்து 5 மணிக்கு ஸ்ரீபெரும்பூரில் இருந்துச்சு. ஸ்ரீபெரும்பூரில் இருந்த கூட்டம் எதற்காக ரத்து செய்யப்பட்டதுன்னு இப்போவும் ஜெயின் கமிஷன் அந்த கொஸ்டின் இருக்குது. இது மாதிரியான விடை தெரியாத பல கேள்விகள் திமுக மேலே இருக்குது. இப்போ வரைக்கும் அந்த கொஸ்டின் இருக்குது. எதற்காக, எதனால் திமுக தலைவர் கருணாநிதி அவருடைய கூட்டம், ஸ்ரீபெரும்பூரில் இருந்த கூட்டம் ரத்து செய்யப்பட்டது? அந்த ஒரு கேள்விக்கு ஜெயின் கமிஷனில் இன்னமும் விடை தெரியாத பல கேள்விகள் இருக்குது. அதே மாதிரி கரூர் சம்பவமும் ஒரு விடை தெரியாத ஒரு கேள்வியாக இருக்கும். கண்டிப்பாக இது மக்கள் அனைவருக்கும் தெரியும். மக்கள் அனைவரும் பார்த்துட்டு இருக்காங்க. அது மக்களுக்கு தெரிஞ்சால் போதும். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.